இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ககன், அம்மா லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்காக இவ்ளோ லேட்டா? வாக் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. டின்னர் சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு தான் வருவேன்னு சொன்னேன்லம்மா. நிஜமா சாப்பிட்டியா? உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா? ஒரு தாய் தன்னோட கையால புள்ளைக்கு வயிறு நிறைய பரிமாறினாதான் அவளுக்கு நிம்மதியே இருக்கும். நீங்க சொல்லலனாலும் எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுமா. ஆமா, புது டான்ஸ் டீச்சர் அனுப்பி வச்சல, எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு. எப்பவுமே நல்லவங்களாவே இருக்கிறவங்களுக்குலாம் பாக்குற எல்லாருமே நல்லவங்கள தான் தெரிவாங்க. அப்படி சொல்லாதடா, நிஜமா சொல்றேன். அந்த பொண்ணு ரொம்ப ஒழுக்கமான பொண்ணா இருக்கா. சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்குல? சரிம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வர வருதா, நான் போய் படுக்கிறேம்மா. குட் நைட். குட் நைட் பா. நீயா? ஹேய், என் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதேதான் நானும் கேக்குறேன். முதல்ல உன்னை இந்த ரூம்குள்ள விட்டது யாரு? டாபிக் மாத்தாத. ஏன் ரூம்ல வந்து ஏன் கண்ணத்தை கிள்ளது மட்டும் இல்லாம எதுக்கு வந்து என்னையே கேக்குறியா? வாட்? கண்ணத்தை கிள்ளனா? இப்படி நீ கிள்ளலையா? ஏய் பைத்தியம், உன் கண்ணத்தை நான் எப்ப கிள்ளனேன்? நீ கிள்ளதுனால தான் நான் எழுந்திருச்சேன். ஒரு பொண்ணு தனியா இருந்தா போதுமே, இப்படிதான் மேல வந்து விழுவீங்க. என்னது, நீ பொண்ணா? அப்படி என்ன சொல்ற? என்ன பார்த்தா உனக்கு பொண்ணு மாதிரி தெரியலையா? உனக்கு வேணா அப்படி தோணலாம், எனக்குலாம் அப்படி எதுவும் தோணல. அப்படி தோணாமதான் ஏன் ரூம்குள்ள வந்தியா? நீ வந்து என் கண்ணத்தை இப்படி. ஏய், இது என் கண்ணு நினைச்சியா இல்லனா மைதா உருண்டை நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு போட்டு கிள்ற. நீ மட்டும் வந்து என் கண்ணத்தை கிள்ளன. ஏய், நான் இப்ப கிள்னேன். ஒழுங்கா நியூசன்ஸ் பண்ணாம ஒழுங்கா என் ரூமை விட்டு வெளியே போ. முதல்ல நீ போ. போறியா இல்லையா? நான் எதுக்கு போணும்? முதல்ல என் ரூம்குள்ள வந்ததுக்கு, என் கண்ணத்தை கிள்ளனதுக்கு என் கால்ல விழுந்து மரியாதையா மன்னிப்பு கேளு. என்னது? நீ என் மேல கை வச்சல. ஓவரா பேசாத, வெளியே போ. ஏன் ரூம்குள்ளேயே வந்து ஏன் மேல கை வைக்கிறதுக்கு யாரா நீ? யாருமா இது? சும்மா என் ரூம்ல வந்து நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஏய், அது இதுன்னு சொன்னேன்னு வெச்சுக்கோ, மூஞ்சி பேத்துருவேன். என்ன அடி வா. அடடடடடா, கொஞ்சம் நிறுத்துங்களேன். இங்க பாருங்க, இவன் யாரும் நடு ராத்திரி ஏன் ரூம்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் யாரும் இல்லம்மா, என்னோட பையன் ககன். உங்களோட பையனா? இந்த பொண்ணு தாண்டா நான் சொன்ன டான்ஸ் டீச்சர். என்னது, டான்ஸ் டீச்சரா? உங்க பையனா இருந்தா பொண்ணுங்க இருக்கிற ரூம்குள்ள அப்படியே வந்துருவாரா? ஹலோ, உன் ரூம்குள்ள யார் வந்தது? நீ தான் என் ரூம்குள்ள வந்திருக்க. அடடடடடா, சண்டை போட்டது போதும். இது இவனோட ரூம்மா. உனக்கு பக்கத்து ரூம் தான். தெரியாம இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணு மேலன்னு இந்த ரூம் தான் காட்டினாங்க. இப்பவாது இவள வெளியே கூட்டிட்டு போமா. இவள பார்க்க இரிட்டேஷனா இருக்கு. எனக்கும் இரிட்டேஷனா தான் இருக்கு. வாங்க. டேய், யார் அந்த பொண்ணு?
ஏன் அடிக்கடி எனக்கு அவ ஞாபகம் வருது? அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த சோபா வேற ஞாபகத்துக்கு வரா. ரோட்ல டான்ஸ் ஆடுற பொண்ணு என்னையே இவ்ளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? சோபாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? சோபா மாதிரி அவ டான்ஸ் பண்ணதுனால எனக்கு சோபா ஞாபகம் வந்துச்சா? இல்ல அதையும் தாண்டின உறவு ஏதாவது இருக்கா? இப்படிதான் பண்ணணும். நீ முதல்ல ஆரம்பி. இது என்னால முடியாது. நீ பண்ணணும். அண்ணா, இந்த சலங்கைய கட்டிக்கிட்டு காலை அப்படி திருப்பணும், கையை எப்படி வளைக்கணும், என்ன அண்ணா இதெல்லாம்? இந்த டான்ஸ் எல்லாம் என்னால பண்ண முடியாது. இது மட்டும் முடியுமா? அந்த சலங்கை ஒலிய நிறைய பேர் கடலை தாண்டி வெளிநாடுகள்ல கூட கேக்குற மாதிரி பண்றாங்க. அவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னால இந்த டான்ஸ் எல்லாம் முடியாதுண்ணா. பூரி, கத்துக்காம எப்படி உன்னால பண்ண முடியும்? நீ இத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீயே உன்னால முடியும்னு உன் வாயால சொல்லுவ. நான் கத்துக்கிறேன், பட் சால்சா டான்ஸ் முடியாது. நீ கிளாசிக்கல் டான்ஸ் தான் கத்துக்கணும். உனக்கு வேற சான்ஸே கிடையாது. நம்ம 2 பேருக்கும் 1500 ரூபாய் ட்ரெஸ், நட்சத்திராக்கு மட்டும் எவ்வளவு காஸ்ட்லியோ? 12,000 மம்மி. ரேட் எல்லாம் பார்த்தா குவாலிட்டி இருக்காதுடா. உனக்காகவே ஸ்பெஷலா இந்த Dress நான் தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பர்பா இருக்கு மம்மி. பின்ன என் பொண்ணு யாரு? மகாராணியாச்சே. என் பொண்ணு போடுற Dress வேற ஒருத்தர் போடக்கூடாது. தேங்க்யூ மாம், தேங்க்யூ வெரி மச். சரி, போய் இந்த Dress போட்டுட்டு வா போ. ஆ ஆஹா, நல்ல ஐடியா கிடைச்சது. சூப்பர் ஐடியா. அந்த பொண்ணுக்கு இந்த Dress எப்படியாவது கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? இது என்ன பெரிய விஷயம்? நட்சத்திராவை ஈஸியா பேசிய மயக்கலாம். இந்த Dress ரொம்ப அழகா இருக்குல்ல? உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. ஏன் செட் ஆகலன்ற? எனக்கு கரெக்ட் ஃபிட்டா இருக்கு. வேணும்னா பாரு. அப்படியா? அளவு முக்கியம் இல்லடா தங்கம். இந்த கலருக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. மம்மி செலக்ட் பண்ணா எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ என்ன இப்படி சொல்ற? அப்படியா? ஒரு நிமிஷம் இரு.